நெப்போலியன் அவர்களினுடைய மகனினுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ அவங்களுக்கு பார்த்தோன்னா, தனுஷ் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி முதலாக ஒரு பரிசை கொடுத்துருக்காங்களா. ரொம்பவே ரொமான்ஸாக இருக்கேன்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்களாம். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் அக்ஷயாவை கட்டாயப்படுத்தி தான் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களே பேட்டிகளில் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷின் திருமணம் சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்றது. அந்த திருமணத்தில் திரையுலகினர், நெப்போலியனின் உறவினர்கள், நண்பர்கள்னு ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க. பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றதை அடுத்து அவர்களுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தனது மனைவி அக்ஷயாவுடன் நிறைய பேட்டிகளை கொடுத்திருந்தார் தனுஷ் அவர்கள். தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களில் ஒருவர் நெப்போலியன். தன்னுடைய மகன்கள் மனைவியுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். மூத்த மகன் தனுஷுக்காக தான் இவர் பார்த்தோன்னா அவருடைய நோயை குணப்படுத்துவதற்காக அமெரிக்கா போனவர் அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார். இந்த சூழலில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க நெப்போலியன் அவர்கள் முடிவு செய்தார். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை தனுஷுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்னர் நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்தியாவில் நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் கல்யாணத்தை அமெரிக்காவில் வைக்க திட்டமிட்டிருந்தாங்க. அங்கே சில சிக்கல்கள் ஏற்படலாம்னு திருமணத்தை ஜப்பானுக்கு மாற்றினார். அதன்படி தனுஷ் அக்ஷயா திருமணம் ஜப்பானில் சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்றுச்சு. அதில் நிறைய பேர் பார்த்தோன்னா நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில் நெப்போலியனின் மகன் திருமணத்தை சிலர் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அதே சமயம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேணும் அப்படின்னு ஒரு அப்பாவாக நெப்போலியன் நினைப்பதில் எந்த விதமான தவறுமே இல்லைன்னு கூட ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவையும் தெரிவித்தாங்க. சூழல் இப்படி இருக்க தனுஷ் அக்ஷயா கழுத்தில் தாலி கட்டியதுமே மேடையில் நின்றிருந்த நெப்போலியன் அவர்கள் கண் கலங்கி வீடியோ பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய எல்லோரையுமே நெகிழ்வடைய வச்சது. இந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு நெப்போலியனும் அக்ஷயாவும் இணைந்து தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது பேசிய அக்ஷயா, நான் ஓவியம் நன்றாகவே வரைவேன். தனுஷுக்கு அவரது உருவத்தை ஓவியமாக வரைந்து கிஃப்டாக கொடுத்துருக்கிறேன். எங்களுடைய முதல் கிஃப்ட் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. எத்தனையோ பேர் எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் கூட தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து இப்போ திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். இதற்காகவே பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எங்களுடைய கிஃப்ட்டு, எங்களுடைய பார்த்தோன்னா வரம் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் தனுஷ் அவர்கள்னு நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5 வருடங்களுக்கு அப்புறமாக நெப்போலியன் அவர்களுக்கு பிறந்தவராம். அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, கடவுள் இப்படி ஒரு விஷயத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடியாக அமைச்சிட்டாரு. ஆனால் அக்ஷயா வந்த நேரம் சீக்கிரமே அது சரியாகும் அப்படின்னு அவங்களும் நம்புகிறாங்க. பலருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.